வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாக குருவே துணை. எல்லோருக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்கள். இந்த பழைய சாங்ஸ், பழைய பாடல்கள் எல்லாம் இந்த புது மெட்டில் ரீமிக்ஸ் பண்ணி போடுவாங்க. அதே போல நம்ம அவ்வை பாட்டி எழுதின ஆத்திசூடிய ஆயிலிருந்து அக்கு வரைக்கும் எழுதினதை கொஞ்சம் நவீனமயமாக்கி இந்த பட்டிமன்றத்தை தொடங்குகிறோம். அன்பர்களே, எனது அருமை நண்பர்களே, ஆர்வத்துடன் இருக்கும் உங்களுக்கு ஆழ்ந்த கருத்துக்களை உடையது இந்த பட்டிமன்றம். இனிமையாக தருவதே எங்கள் லட்சியம். ஈர்ப்பு எங்கள் மீது இருப்பது அவசியம். உங்களிடம் இருக்கும் சக்தியும் புத்தியும் அபாரமானது. ஊக்கப்படுத்துங்கள், எங்களை உற்சாகப்படுத்துங்கள். என்ன என்று யோசிக்காமல் எக்கு தப்பாக சிரியுங்கள். ஏனென்றால் சிரிப்பு கூட ஒரு மருந்து தான். ஐயமே இல்லை சிரித்து வாழ வேண்டும் என்பதில். ஒரு சிக்கலும் இல்லை சிரிப்புடன் சிந்தனையும் இணைந்து விட்டால். ஓடி ஓடி ஒளிந்து விடும் நரம்பு நோய்கள் கூட கை தட்ட தட்ட. அவ்வை சொன்னதோ, மேல் மக்கள் சொற்கேள், அத்தே அழைப்போம் மேல் மக்கள் நாள் வரை பட்டிமன்றத்தில் பேசுவதற்காக. வாழ்க வளமுடன். முதல்ல இந்த பட்டிமன்றத்தில் பேச போறவங்கள அழைச்சிக்கலாம். மன்றத்தில் நம்ம எங்க குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள்ட்ட கைப்பட எழுதி லெட்டர் வாங்கினவர்களோட மகள், ஆசிரியர், மன்றத்தில் வந்து அதை பயன்படுத்தி பயன்பெற்றவர்கள், அழகான பாடகர், பழகுவதற்கு அன்பானவர் திருமதி வித்யா ஆனந்த் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அடுத்ததாக மன்றத்தோட ஒரு மூத்த ஆசிரியர், 12 வருடங்களுக்கு மேலாக மன்றத்தில் இருப்பவர், பேருக்கு ஏற்றாற்போல் பொன் குணமுள்ளவர்கள். அதாவது என்ன வேணும்னாலும் பிஹைண்ட் த சீன்ஸ் அடக்கமா, இப்ப சத்தமே இல்லாம சேவை செய்பவர்கள், அருள்நிதி பொற்குடி தயாநிதி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அடுத்ததாக ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர், அந்த பேர்லேயே முத்து இருக்கு, ஒரு நல்ல டோஸ்ட் மாஸ்டர், மன்றத்துக்கு துபாயிலிருந்து வந்ததிலிருந்து சேவை செய்து வருபவர், என்ன சொன்னாலும் நோன் சொல்லாதவர் திரு அருள்நிதி முத்துக்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அடுத்ததாக மன்றத்துக்கு வந்து 1 வருஷம் தான் ஆகுது. ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஆபரேஷன் மேனேஜரா இருக்கிறாரு. கேட்காமலேயே சேவை செய்பவர், நம்ம சொல்லவே வேண்டாம் என்ன தேவைன்னு பார்த்து செய்து வருபவர். அப்படி ஒரு அரிய நண்பர். இப்போ நான் போன வாரம் சிங்கப்பூர் போகும்போது போறேன்னு தான் சொன்னேன். அதுக்குள்ள ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து பயங்கரமா ஹெல்ப் பண்ணவர் திரு அருட்செல்வர் ரஃபீக் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இப்போ பட்டிமன்றம் தலைப்பு என்ன அப்படின்னு பார்ப்போம். வள்ளுவர் ஒரு குறள் சொல்லியிருக்கிறார், அளவு அறிந்து வாழாதவன் வாழ்க்கை மண்ணில் ஆவது போல் அழிந்துவிடும். அதாவது அளவு அறிந்து வாழாதவன், சிக்கனமாக வாழாதவன் பாழாய் போய்விடுவான் அப்படின்னு வள்ளுவர் சொல்லிட்டு போன அந்த கருத்தை இன்று மக்கள் பின்பற்றுவது குறைந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைவூட்டும் வகையில் சிக்கனம்ங்கிறத பற்றிய ஒரு பட்டிமன்ற தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். சிக்கனமா அப்படின்னா என்ன, கிலோ என்ன விலைன்னு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு காலம் மாறிவிட்டது. அந்த காலத்துல கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, பசங்க பொண்ணுங்க இந்த ஒட்டு துணி போடாம டவுசரோ பேண்டோ போடுறத பார்த்திருக்கவே மாட்டோம். பெரியவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு செருப்பு தான் வாழ்நாள் முழுவதும் தச்சு தச்சு போட்டு தான் பார்த்துருக்கிறோம். எல்லா வகையிலையும் நமக்கு மகாத்மா காந்தி கூட இப்படி போல இருக்கிற ஒரு பென்சிலை 15 நிமிஷமா தேடி இருக்காரு.
திரைப்படங்கள்ல கூட ஹீரோ முதற்கொண்டு ஓட்ட பனியனை போட்டு தான் பார்த்துருக்கோம். அந்த சிக்கனம் இன்று எங்கே போயிட்டு? இன்னைக்கு தோட்டத்துல வேலை செய்யறவர் கூட 40,000 ரூபாய் போன் வச்சிருக்கிறார். ஆண்கள் மட்டுமா மாறி இருக்கிறார்கள்? அந்த காலத்துல ஆம்பளைல தான் முடிவெட்ட கடைக்கு போவாங்க. இப்போ அந்த காலத்துல பெண்கள் ஒரு எலக்ட்ரிசிட்டி கூட இல்லாம, கிரைண்டர் இல்லாம, மிக்சி இல்லாம, ஏன் கேஸ் ஸ்டவ் இல்லாம வருமானத்துக்கு தகுந்த மாதிரி வீட்டுல சிக்கனமாக செலவழித்து வாழ்ந்து இருந்திருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு பெண்கள் அப்படி இருக்கிறார்களா? சின்னவங்க, பெரியவங்க, படித்தவங்க, படிக்காதவங்க, இளைஞர்கள், முதியவர்கள், இப்படி நிறைய சொல்லிட்டு போலாம். சிக்கனத்தை எத்தனை பேர் பின்பற்றுகிறார்கள்? நம்ம பட்டிமன்றத்துக்கு எப்படி எடுத்திருக்கிறோம்னு சொன்னா, ஆண்கள் பெண்கள், சிக்கனத்தின் செம்மல்கள் ஆண்களா பெண்களா, இதுதான் தலைப்பு. சிறந்தவர்கள்னு போடல, ஏன்னா செம்மல்ங்கிற வார்த்தை சிறந்தவர்களை விட ஒரு படி உயர்ந்தது, உயர்ந்தவர்கள். அதனால சிக்கனத்தின் செம்மல்கள் ஆண்களா பெண்களா, இதுதான் நம்ம தலைப்பு. எல்லாருக்கும் தெரியும் சிக்கனம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் ஒரு நடுவராக அதுக்கு ஒரு டெபினிஷனை நம்ம கொடுத்தாகணும். சிக்கனம்னா என்ன? 2 டெபினிஷன். சிக்கனம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு, ஒருத்தர் வேலைக்கு போய் பணம் சம்பாதிச்சு கல்யாணம் ஆனவன ஹனிமூன் போகணும்னு பணத்தை சேர்த்து வச்சார். கல்யாணம் நடந்தது, ஹனிமூன் போயிட்டு வந்தாரு. போயிட்டு வந்தோன்னா நண்பர் கேட்டார், போயிட்டு வந்துட்டேன். போயிட்டு வந்து ரொம்ப பணம் செலவாயிருப்பேன். 1500 ரூபாவில் 5 நாள் போயிட்டு வந்துட்டேனாரு. எப்படி 1500 ரூபாவில் ஹனிமூன் போனோம்? எதுக்கு ரொம்ப செலவாகும், ஒய்ஃபை வீட்டில் விட்டு போயிட்டு வந்துட்டேனா. இதுக்கு பேரு கருமித்தனம். இந்த சிக்கனம் என்பது தேவைக்கு செலவு செய்ய வேண்டும், செலவு செய்யாமல் இருப்பது சிக்கனம் அல்ல. இது டெபினிஷன் 1. கருமியாக இருக்கக்கூடாது. 2வது, என்கிட்ட பணம் இருக்குங்கிறதுக்காக நான் டெய்லி ஷெரட்டன்ல போய் லஞ்ச் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, அது ஊதாரித்தனம். இந்த சிக்கனம் என்பது வீணாக செலவும் செய்யக்கூடாது, தேவைக்கும் செலவு செய்ய வேண்டும். இந்த 2க்கும் இடையில இருக்கிறது தான் சிக்கனம். அந்த சிக்கனத்தை சரியான முறையில சரியான நேரத்தில் கடைபிடிக்க வேண்டும். ஏன் நம்ம செம்மல்கள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் திருச்சியில பஸ் ஏறினார் மெட்ராஸ் போறதுக்கு. ஒரு ஏறின உடனே அசதியில தூங்கிட்டாரு. 3.5 மணி நேரம் கழிச்சு தான் முழிக்காரு. ஐயோ மெட்ராஸ் வரப்போகுதுன்னு 1/2 மணி நேரம் தான் இருக்கு, தூங்கிட்டோமே. மனசாட்சி கேட்கல. உடனே கூப்பிட்டாரு கண்டக்டர் கூப்பிட்டு, நான் ஏறணும்னு தூங்கிட்டேன், மன்னிச்சுக்கோங்க, ரொம்ப டயர்டா இருந்தேன், கொஞ்சம் டிக்கெட்டை கொடுத்துருங்க, நான் திருச்சியில ஏறி இருக்கேன், மெட்ராஸுக்கு டிக்கெட் வேணும்னாரு. ஒரு கண்ணாமடான்னு திட்டிவிட்டார். பார்த்தா படிச்சவமா இருக்க, அறிவு வேண்டாம் உனக்கு, ஏறணும்னு டிக்கெட்லாம் வாங்கி போனீங்க, அப்படி என்னத்தை உனக்கு இதான, அப்புறம் எதுக்கு நீ பஸ்ல ஏறினா ஆகும்னு கண்ணாமடான்னு ஒரு 5 நிமிஷம் லெக்சரை கொடுத்துட்டு டிக்கெட்டை கொடுத்தாரு. டிக்கெட்டை கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு. ஒரு டிக்கெட்டை பக்கத்துல வச்சோன்னா பக்கத்துல உட்காந்துருக்கிறவர் சொன்னாரு, ஏன் நான் படிச்சும் அறிவு இல்லாம நிரூபிச்சிட்டேன். அவன் தான் இப்ப திட்டிட்டு போயிருக்கான், நீ ஏன் திட்டுறேன்? தாங்க முடியலையா, பொறுத்ததே பொறுத்தன்னு 1/2 மணி நேரம் இருந்தா மெட்ராஸ் வந்துரும்ல, எதுக்கு டிக்கெட் போய் வாங்கிட்டு இருக்க? அதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லை அப்படின்னா. ஆமா, என்ன தப்பு? நான் கூட டிக்கெட்டை வாங்கல, நீயா தூங்கிட்டு தான், நான் முடிச்சுட்டு தான் உட்காந்துருக்கேன். இவருக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடும். என்னடா அது, நாம துட்டு கொடுத்து டிக்கெட்டையும் வாங்கி கண்டக்டரையும் ஏற்றி வாங்கியிருக்கோம், இந்த ஆளு துட்டும் கொடுக்கல, டிக்கெட்டும் வாங்கல, என்னையும் ஏசி இருக்காரு, என்ன நடந்துகிட்டு இருக்கு? அவருக்கு ஒரு சின்ன குழப்பம். நாம சிக்கனத்துல பணத்தை சேமிக்கணும்னு சொல்லிட்டு எப்படியாவது பணத்தை சேமிக்கலாம் அப்படிங்கிறது சிக்கனம் கிடையாது, அது நேர்மை தவறு. அதனாலதான் சிக்கனத்தின் செம்மல்கள் அப்படின்னு வச்சிருக்கோம், உயர்ந்தவர்கள் அல்ல. சோ எப்படி சிக்கனமா இருக்கணுமோ அப்படி சிக்கனமாக இருப்பதுல யாரு செம்மல்கள், ஆண்களா பெண்களா? இந்த 2 பேர் வந்திருக்கிறாங்க. பெண்கள் தான் சிக்கனத்தின் செம்மல்கள் அப்படின்னு சொல்றதுக்கு, இந்த பக்கம் சிக்கனத்தின் செம்மல்கள் ஆண்கள் தான் சொல்றதுக்கு வந்திருக்கிறாங்க. ரொம்ப அனுபவபூர்வமாக பிராக்டிக்கலா நிறைய சிந்தனை செய்து அவங்களுடைய கருத்துக்களையும் ஆதங்கங்களையும் சங்கடப்படாம, துக்கப்படாம, துயரப்படாம சொல்வதற்காக காத்திருக்கிறார்கள். நாம எப்பவும் சொல்ற மாதிரி, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும், ஆனா கைத்தட்டி வாய் விட்டு சிரித்தால் நோய் சீக்கிரம் விட்டு போகும். இந்த கார் மைலேஜ் தான் கணக்கு பண்ணாங்க, எவ்வளவு மைல்ஸ் பெர் ஹவர்ன்ட்டு. ஆனா வாழ்க்கை என்பது ஒரு நிமிஷம், ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை சிரிப்பு சிரிக்கிறோங்கிறது தான் வாழ்க்கை சரியான வழியில போயிட்டு இருக்காங்கிறது. ஸோ அதனால மீண்டும் ஒரு முறை சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம், அது ஜோக்கோ இல்லையோ,
கைத்தட்டி வாய்விட்டு சிரியுங்கள், உற்சாகப்படுத்துங்கள் பேச்சாளர்களை அப்படின்னு கேட்டுக்கொண்டு சிக்கனத்தின் செம்மல்கள் பெண்களே என்ற அணியை தொடங்கி வைக்க திருமதி வித்யா ஆனந்த் அவர்களை அழைக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வேகம், உருவேற்றுடன். சிக்கனத்தை சிறப்பாக கடைபிடிக்கும் பெண் இன செம்மல்களே, சிக்கனத்தை சிந்தையிலும் நினைக்காத ஆண்களே, யாருமே கைதட்டல, பெண்களால் கைதட்டலாமே, என்றும் தராசு போல் இருக்கும் நடுவர் அவர்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயா, சிக்கனம்னாலே எனக்கு ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வருது, பாடி காட்டுறேன். சொல்லுங்க. சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு செய்ய பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு செலக்கண்ணு, அவங்க 600 ஆக்கு வாங்க சின்ன கண்ணு. சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு செய்ய பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு, அவங்க 600 ஆக்கு வாங்க சின்ன கண்ணு. அம்மா கையில கொடுத்தா 600 ஆகும். எந்த அம்மாவை சொல்றீங்க? ஐயா, நம்ம எல்லாரோட அம்மாவை தான் சொல்றேன். சரி, தப்பா புரிஞ்சுக்க. அம்மா கையில கொடுத்தா 600 ஆகும். இதுவே அப்பா கையில கொடுத்தா 100 6 ஐயா, அம்மானா யாரு? ஒரு பெண். சிக்கனம் பொறுமை இரண்டும் கலந்தவதான் ஒரு பெண். பெண்கள் என்னைக்குமே அனாவசியமாக செலவு செய்ய மாட்டாங்க. ஏன் தெரியுமா சொல்றேன்? அவங்க எந்த பொருள் வாங்கினாலும் விலைக்கேற்ற தரம் இருக்கா அப்படின்னு பார்த்து பார்த்து வாங்குவாங்க. அவங்க இத ரொம்ப யோசிச்சு சிந்திச்சு பண்ணுவாங்க ஐயா. அது காய்கறி ஆகட்டும், மளிகை ஆகட்டும், ஜவுளி ஆகட்டும், நகை ஆகட்டும். இதுவே ஆண்களாக இருந்தா விலைய கூட விசாரிக்காம அப்படியே வாங்கிட்டு வந்துருவாங்க. ஏங்க இத போய் இத்தனை விலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டா எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம கிட்டே சண்டை வருவாங்க. ஐயா, பெண்கள் என்னைக்குமே பேங்க் லாக்கர் மாதிரி ஐயா. எப்படி லாக்கரா? ஆமா, என் பையன் கூட சொன்னா மம்முனா என்னன்னு கேட்டான். தெரியாத மேட் ஆஃப் மணினா. ஓ, நான் ஏன் தெரியுமா சொல்றேன் பெண்கள் பேக் லாக்கர் மாதிரின்னு? அவங்க நகை பணம் எதுவா இருந்தாலும் பத்திரமாக பாதுகாப்பாங்க. அதுல இருந்து எடுத்து செலவு செய்ய மாட்டாங்க. கணவனுக்கு தேவையான நேரத்துல கொடுத்து உதவுவாங்க. குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி சம்பாதிக்கிறவன் நல்ல கணவன். கணவன் கொண்டு வருமானத்துல செலவு செய்யறவன் நல்ல மனைவி. எங்களை மாதிரி நல்ல மனைவி இருக்கிறதுனாலதான் குறைவா ஒரு ஆண் சம்பாதித்தாலும் பிரேக் டவுன் ஆகாம குடும்பம்னு வண்டி ஓடுது. பெண்கள் ரொம்ப வீக்கா இருக்க மாதிரி. அவங்க, நான் உண்மையை பேசுறேன் ஐயா, அதனாலதான் அவங்க சைலண்டா இருக்காங்க. ஐயா, நீங்க ஒன்னு யோசிச்சு பார்க்கணும். பட்ஜெட் ஆண்கள் போடுவாங்க, ஆனா அதை செயல்படுத்துறது யாரு? பெண்கள் தானே. சமையலறைன்னு ஒண்ணு இல்லைன்னா ஏது ஐயா அவங்களுக்கு சேமிப்பு? நாங்க குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி சிக்கனமா சமைப்போம். பார்த்தா ஏதோ நாங்க வயத்தளந்து செஞ்ச மாதிரி இருக்கும். நீங்க ஒரு வாட்டி சாப்பிடுறத பார்த்தா போதும் ஐயா, அதுக்கு உங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க சமைச்சு போடுவோம். எத்தனை பேர் விருந்தாளி வந்தாலும் சிக்கனமா சலிக்காம சமாளிப்போம். எதுவுமே வேஸ்ட் பண்ண மாட்டோம். அதனாலேயே பெண்கள் உயர்ந்தவங்க, சிக்கனத்தில் சிறந்தவங்கன்னு சொல்றேன். ஐயா, பெண்களை என்னைக்குமே தப்பா சொல்றாங்க. நாங்க நகை வாங்குறோம், புடவை வாங்குறோம், அதிகமா செலவு செய்யறோம் சொல்றாங்க. நாங்க எங்கயா வருமானத்துக்கு ஏத்த மாதிரி தான் செலவு செய்யறோம். புடவை வாங்குறது எப்போ வாங்குறோம்? ஆடி தள்ளுபடி எப்போ போடுறான்னு பார்த்து வாங்குறோம். நகை என்னைக்கு விலை குறையுதோ அன்னைக்குதான் போய் வாங்குறோம். நிஜம்தானா அதெல்லாம்? அதுவும்
நாங்க நகைய வந்து கரெக்டா பார்த்து வாங்குவோம். என்னைக்கு வேலை போயிடுது அன்னைக்குன்னு பார்த்து கடைக்கு போவோம். எதுக்கு நாங்க நகை வாங்குறோம்? ஏன்னா ஒரு பெண் குழந்தை இருந்தா நாளைக்கு கல்யாணத்துக்கு தேவைப்படுது. இல்லாட்டி உதாரித்தனமாக செலவு செய்யும் கணவனை நல்வழியில செலவு செய்யறதுக்காக வாங்குறோம். ஏன்னா உதாரித்தனமா செலவு செய்யற ஆண்ணுன்னு நான் எதுன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி நாளைக்கு இந்த நகை ஒரு அவசர செலவுனா நாங்க அடமான கடையில தான் வைக்கிறோம். பெண்கள் நகை வாங்குறான்னு சொல்றாங்க, ஆனா அது பயன்படுத்துறதுன்னு யாராவது எங்களை பாராட்டுறாங்களா? ஐயா, எலி வலையானாலும் தனி வலையாக இருக்க வேண்டும் சொல்றதே பெண்கள் தான். அவரவர் சக்திக்கேற்ப வீடு கட்டாயம் வேணும் நச்சரிப்பதே நாங்க தான். அது ஒத்துக்கிறீங்களா? நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, நாளுக்கு நாள் வீட்டு வாடகை ஏறிக்கிட்டே போறது. அதை நாங்க சிக்கனம் பண்றதுக்காக தான் நாங்க வந்து வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். தாத்தா சொத்து பேரனுக்கு தான், ஆனா பாட்டியோட சிக்கனம் இல்லைன்னா தாத்தாக்கு ஏது சொத்து? பெண்கள் வந்து பண விஷயத்துல மட்டும் சிக்கனம் பண்றது இல்ல, தண்ணி மின்சாரம்னு சம்சாரம் தொடாத சமாச்சாரமே கிடையாது. எந்த தண்ணியை சொல்றீங்க? நாங்க டேப்ல வர தண்ணியை தான் சொல்றோம். தோனி அடிக்கிற பேட்டிங் பாக்குற ஜோருல டேப்ப கூட மூடாம வாயை பிளந்து பார்க்கும் கணவர். ஸ்கூல் கிளம்புற அவசரத்துல லைட்டு ஃபேன் ஏசின்னு அணைக்க மறந்த குழந்தைகள். உங்க வீட்லயே அப்படிதானா? நாங்க பொதுவா எல்லாரையும் தான் சொல்றேன். இந்த மாதிரி சமயத்துல நாங்க தான் ரூமா போய் லைட்டு ஃபேன் அணைச்சு கரண்ட் தண்ணின்னு எல்லாத்தையும் நாங்க மிச்சம் பண்றோம். இதுல இருந்தே தெரியலையா நாங்க எவ்வளவு சிக்கனத்தை கடைபிடிக்கிறோம்னு? படத்துல மட்டும் இல்ல, தண்ணி மின்சாரம்னு எல்லாத்துலயும் கடைபிடிக்கிறோம். ஐயா, பெரியவங்க சொல்லியிருக்காங்க, பெண்கள் இந்நாட்டு கண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்களை தான் இந்நாட்டு கண்கள் சொல்லியிருக்காங்களே தவிர ஆண்கள் இந்நாட்டு கண்கள்னு சொல்லல. இதுல இருந்தே தெரியலையா சிக்கனத்தின் செம்மல்களாக சிறப்பாக குடும்பத்தை நடத்துபவர்கள் யார் என்று? பெண்கள் தான் சிக்கனத்தின் இலக்கணம்னு அடித்து சொல்லி எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி சொல்லி என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன். பெண்கள் வந்து எப்படிலாம் சிக்கனமா இருக்கிறாங்க, ஆண்கள் ஊதாரித்தனமா இருந்தா கூட எப்படி அவங்களால மாத்திக்கிறாங்க, நகை வாங்குறதுக்கும் காரணங்கள்லாம் சொன்னாங்க. ரொம்ப அழகாக வாதங்களை வைத்து பெண்கள் அணியை ரொம்ப வசதி வச்சிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பதில் கொடுப்பதற்கும் அதை எதிர்த்து பேசுவதற்கும் அருள்நிதி பொற்குடி அவர்களை அழைக்கிறேன் ஆண்கள் சார்பாக. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மகரிஷி அவர்களின் பொற்பாதம் தொட்டு இந்த பொற்கொடி எனது உரையை ஆரம்பிக்கிறேன். நடுவர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். குடும்ப வாழ்க்கையில் சிக்கனத்தை கடைபிடித்து செம்மல்களாக வாழ்பவர்கள் ஆண்களே அப்படின்னு நான் பேச வந்திருக்கேன். வரவு எட்டனா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசியில் துந்தனா துந்தனா துந்தனா. சிக்கனமா இல்லாட்டி இதுதாங்க நிலைமை. சகோதரி நல்லாவே பேசினாங்க, எலி வலை தனி வலைன்னு. பெண்கள் ஆரம்பிக்கிறது எலி வலைன்னு தான் ஆரம்பிப்பீங்க, அதை கொண்டு போய் எத்தனை லட்சத்துல நிறுத்துறீங்கிறது தானே நாங்க சொல்றோம். தெரியாம சொல்லிட்டாங்க. ஆனா இந்த கடைக்கெல்லாம் போனா அப்படிதான் 2000 ரூபாய் சாரி வாங்கணும்னு போறாங்க, நிக்கிறதே 10,000 சேலரி சாரி செக்ஷன்ல. சொல்லுங்க.
ஐயா நகைய வாங்குறோம் கொடுத்து உதவுறோங்கிறாங்க. இவங்க கொடுத்து உதவுறாங்களாமா. நகையவும் கொடுத்துட்டு தினமும் ஆண்களுக்கு இவங்க கொடுக்கிற அர்ச்சனையவும் ஆண்கள் வாங்கி கட்டிக்க வேண்டியது இருக்குது. சிக்கனத்தில் சிறந்தவர்கள் ஆண்களேன்னு நான் ஏன் சொல்றேன்னா, உழைக்கிற வர்க்கத்தை சேர்ந்தவங்க அங்க ஆண்கள். அப்படி உழைச்சி சம்பாதிக்கிறவங்களுக்கு தாங்க பணத்தோட அருமை தெரியும். தனது உதிரத்தை வியர்வையாக்கி உழைச்சி சம்பாதிக்கிற ஆண்கள் அத ஊதாரித்தனமா செலவு பண்ணவே மாட்டாங்க ஐயா. சிக்கனமா தான் இருப்பாங்க. நடுவர் ஐயா, நீங்க பியூட்டி பார்லருக்கு போயிருக்கிறீங்களா? அப்படின்னா எதுவும் தெரியாத. பியூட்டி பார்லர்லயும் ஃபேன்சி ஸ்டோர்லயும் இன்னைக்கு யாருங்க அதிகமா செலவு பண்றது? பெண்கள் தான். நேரத்தையும் அதிகமா செலவு பண்றாங்க, பணத்தையும் அதிகமா செலவு பண்றாங்க. 1000 ரூபாய் சிக்கனம் பிடிச்சாங்கன்னா 5000 ரூபாயா கொண்டு போய் ஜவுளி கடையில கொடுத்துடுறாங்க ஐயா. இப்படி எல்லாம் பண்ணிட்டு பெண்கள் சிக்கனவாதின்னு பேச வந்தா எப்படியா ஏத்துக்க முடியும்? நடுவரையா, உங்ககிட்ட இன்னொரு கேள்வியை கேட்கிறேன். நீங்க போட்டிருக்கிற இந்த சட்டைய இதுக்கு முன்ன எத்தனை முறை போட்டிருக்கிறீங்க? மாசத்துக்கு 2 வெள்ளிக்கிழமை 7 வருஷமா போட்டுக்கிறேன். ஆண்கள் எல்லாமே இப்படித்தாங்க சிக்கனவாதியா இருக்கிறீங்க. இதுவே பெண்களை பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்ட ட்ரெஸ்ஸோ நகையோ அடுத்த ஃபங்க்ஷனுக்கு போட மாட்டேன், போடவும் கூடாதுன்னு எவ்வளவு உறுதியா இருக்கிறாங்க ஐயா. அப்ப அவங்க என்ன பண்றாங்க? புதுசா வாங்கி ட்ரெஸ் கபோர்டு ஃபுல்லா அடுக்கி வச்சிடுறாங்க ஐயா. ஆண்களுடைய நிலைமைய பாத்தீங்கன்னா ஒரு 10% இடத்த ஒதுக்கி கொடுமா இந்த ட்ரெஸ் கபோர்டுல என் ட்ரெஸ்ஸ வச்சுக்கன்னு ஆண்கள் எல்லாம் போராட்டம் நடத்த தயாராயிட்டு இருக்காங்க ஐயா. ஐயா, ஆண்கள் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஜோடி செருப்பு தான் இருக்கும். அதுவும் பிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கீங்களே, அதை தச்சு போட்டுக்குவாங்க. ஷூ ராக்குன்னு ஒன்ன வாங்கி வச்சு கலரா விதமா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா தான் நாங்க செருப்பும் போடுவோம்னு இந்த பெண்கள் பண்ற அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சம் இல்லையா? நான் உங்க கால செருப்பு கலர் இருக்கான்னு தெரியுதான்னு பார்த்தேன். இதெல்லாம் பண்ணிட்டு சிக்கனத்தை பத்தி பேச வந்தா எப்படியா இது ஒத்துக்க முடியும்? மகாபரிய தப்பு. விரலுக்கு கவிக்கும்னு பெரியவங்க சொல்லி இருக்காங்க. அத உண்மையிலே உணர்ந்து ஃபாலோ பண்றது எங்க ஆண்கள்னு நாங்க சொல்லுவோம். யார் தனது ஒரு பொருள் தனக்கு தேவைன்னா அத வாங்கலாமா, நமக்கு அவசியமா, நம்ம சக்திக்கு உட்பட்டதான்னு நல்லா சிந்திச்சுதான் ஆண்கள் வாங்குறாங்க. இதுவே பெண்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்த வீட்டுல ஒரு பொருளையோ நகையவோ பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தேவையா இல்லையான்னு யோசிக்கிறதே இல்லைங்க. அவங்க வாங்கிட்டாங்க இவங்க வாங்கிட்டாங்கன்னு எப்படியாச்சும் அதை வாங்கிடுறாங்க ஐயா. ஆண்களுடைய சேமிப்பை பார்த்தீங்கன்னா லாங் பீரியடுக்கானதா இருக்கும். மகள் திருமணம், மகன் படிப்பு, வீடு கட்டணும், பென்ஷன் பிளான், இப்படி ஒவ்வொன்னுத்துக்கும் அவங்க சிந்திச்சு சிக்கனமா இருந்து சேமிக்கிறாங்க. அப்படி சேமிக்கிற பணத்தையும் நல்ல நிறுவனமா பாதுகாப்பானதா அதிகம் லாபம் கிடைக்குமான்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தாயா முதலீடு பண்றாங்க. பெண்கள் எப்படி சேமிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்க வீட்டுல செய்யறது இல்ல. பெண்கள் என்ன பண்றாங்க ஐயா, நாங்களும் சேமிக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு காலாவதியான கம்பெனி, அட்ரஸே இல்லாத கம்பெனி, மூடிட்டு ஓடி போற கம்பெனியா போய் சீட்டை கட்டி மொத்தமா ஏமாந்து போறாங்க ஐயா. இன்னும் ஒரு கொடுமையை கேளுங்க. குடும்பத்தை பிரிஞ்சு இங்க இருக்கிற திருமணமாகாத ஆண்களை பாத்தீங்கன்னா
அவங்க தங்களுடைய அன்றாட தேவைகள் ஒவ்வொன்னுலயும் மிகவும் சிக்கனத்தை கடைபிடிக்கிறாங்க ஐயா. ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டா செலவு அதிகமாகும்னு தனக்கு சமைக்க தெரிஞ்சுதோ இல்லையோ, கைய சுட்டுக்கிட்டாங்களோ காலில் கொட்டிக்கிட்டாங்களோ, எதைய ஒன்ன சமைச்சு அதை கேரியர்ல எடுத்துட்டு போய் அது ஆறி இருந்தாலும் பரவாயில்லைன்னு அதை சாப்பிட்டு வேலை பார்க்கிறவங்களும், மதியம் ரூமுக்கு வந்து அவசர அவசரமா சமைச்சு அவசரமா சாப்பிட்டு மறுபடியும் ஆபீஸுக்கு போறவங்களும், இந்த வேகாத வெயில்லையும் புழுதி காத்துலையும் பல சிரமங்களுக்கு இடையே ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் உழைக்கிறாங்க ஐயா. இதையெல்லாம் இந்த பெண்கள் புரிஞ்சுக்கிட்டு இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும்னு தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியலீங்க ஐயா. குடும்பத்தோட இன்னைக்கு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றவங்களை பார்த்தீங்கன்னா வெரைட்டி பட்டியலை பார்த்து ஆர்டர் பண்றது எல்லாம் இந்த பெண்கள் பண்ற வேலைங்க. அதுவே ஓரமா இருக்கிற விலை பட்டியலை தன்னோட ஓர கண்ணால பார்த்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றவங்க எங்க ஆண்கள்னு நாங்க அடிச்சு சொல்லுவோம் ஐயா. ஒரு சின்ன திருத்தம், ஓரக்கண்ணால சீப்பானதை பார்த்தல, கொஞ்சம் காஸ்டான ஹோட்டல்கிட்ட வெளியில விட்டுருவோம். அதுதான் நீங்க நடுவரா இருக்கீங்க. அதனாலதான் எல்லா ஆண்களுக்கும் தன்னோட வாழ்நாளையில எப்படியாச்சும் ஒரு வீட்டை கட்டி பார்த்துடணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி வீடு கட்டணும்னு பேங்க் பின்னாடி லோனுக்காக லோன்னு அலைஞ்சி லோனை வாங்கி ஒரு வீட்டை கட்டி நிம்மதி பெருமூச்சு விடுவாங்க. மனைவி கிட்ட போய் சொல்லுவாங்க, அம்மா வீட்டை கட்டிட்டோம், இந்த கிரகப்பிரவேசத்தை சிம்பிளா நடத்திக்கலாம்னா கேக்குறாங்களா ஐயா? முடியவே முடியாது. போன மாசம் உங்க தங்கச்சி 1000 பேரை கூப்பிட்டு ஆடம்பரமா எல்லாம் சிரிக்கிறத பார்த்தா அப்படியே உண்மை போல தெரியுது. ஆடம்பரமா செஞ்சாங்க, அதுக்கு குறைஞ்சி நன்னால முடியாதுங்கன்னு இங்க இவங்க உதாரணத்துக்கும் ஒரு பெண்ணை தான் எடுத்துக்கிறாங்க. அதை நீங்க கவனிக்கணும் சரிங்களா? 2000 பேரை கூப்பிடு 3000 பேரை கூப்பிடுன்னு ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட்டு அனாவசிய செலவுல இழுத்து விட்டு வீடு கட்டவே கடன்பட்ட ஆண்களை மேலும் கடனாளியாக்குறாங்க ஐயா. சாப்பிடுற சாப்பாட்டுலயே சிக்கனத்தை கடைபிடிச்சு சிக்கன இருக்கிற நடுவரையா நல்ல தீர்ப்பையே சொல்லுவீங்கன்னு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பால்ல 6 சிக்ஸர் தான் அடிக்க முடியும். இவங்க பேசின ஒரு 7 நிமிஷத்துல எல்லாம் சிக்ஸர் அடிச்சிருக்காங்க. உண்மையிலே அவங்கள ரொம்ப பாராட்டணும். அருமையா பேசிருக்காங்க. அவங்க பேசும்பொழுது அதுல அந்த ஆத்மாத்மா வர்ற இது தெரியுது. ஸோ அவங்க சொல்லும்போது நிறைய உண்மைகள் போது நீங்க கை தட்டும் போது எனக்கு புரிஞ்சுது. பார்க்கலாம், இவங்க 2 பேரும் நான் வாதாட வேண்டியது இருக்கேன். ஆனா அவங்க அருமையா சொன்னாங்க, இந்த செலவு ஆண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த அணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இதை எதிர்த்து பேசுறதுக்கு வந்து முத்துக்குமார் கையில தான் இருக்கேன். வாங்க முத்துக்குமார் ஐயா. சான்றோர் பெருமக்களே, எதிரணியிலும் எங்கள் அணியிலும் எங்களுக்காகவே பேச வந்துள்ள சகோதர சகோதரிகளே, சிந்தனையில் சிரிப்பை கூட்டி எங்களுக்கு கடுப்பு ஊட்டி அதன் மூலம் என் மனதிற்கு எழுச்சி ஊட்டி எங்கள் குருவாகவும் எங்கள் சொத்தாகவும் இருக்கின்ற முத்து ஐயா அவர்களே, அனைவருக்கும் முதல்கண் என் வணக்கம். ஐயா, எதிரில் பேசின பொற்கொடி ஆண்களே அப்படின்னு பேசினாங்கன்னு நினச்சிக்கிட்டு பெண்களுக்கு தான் சப்போர்ட்டாக பேசிட்டு போயிருக்காங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு பாட்டை கூட தனக்கு தேவையான மாதிரி கட் பண்ணி சிக்கனமாக பேசுனா அது தனக்கு எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குங்கிறத யோசிச்சு பண்ணியிருக்காங்க.
இந்த வரவு எட்டனா செலவு பத்தனான்னு ஒரு பாட்டு பாடினாங்க இல்லையா, அதுக்கு அடுத்த வரியை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நிலைமைக்கு மேலே நினைப்பு இருந்தால் நிம்மதி இருக்காது ஐயா, நிம்மதி இருக்காது. இந்த பாட்டை தெளிவா எங்க கட் பண்ணுமோ எடிட் பண்ணி சிக்கனமா பண்ண மூலமா பெண்களே சிக்கனத்தில் சிறந்தவர்கள் என்று நிரூபிச்சு சென்று போயிருக்காங்க. ஐயா, நிலைமைக்கு மேல நினைப்பு யாருக்கே இருக்குது. இப்போ நம்மால ஒரு 60,000 ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டு ஷோரூம் போய் கார் வாங்கலான்னு போவாங்க. அங்க போனா இருக்கிற லோன் ஃபெசிலிட்டி பார்த்துட்டு 200,000 ரூபாய்க்கு 4-wheel டிரைவ் வாங்கிட்டு வருவாங்க. ஆனா அந்த வாழ்க்கை பூரா அந்த டிரைவர் 2-wheel டிரைவ் மோட்ல தான் ஓடிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லையா, எதை வாங்கினாலும் பிராண்டட் ஐட்டமா தான் வாங்குவாங்க. 3000 ரியால் போன் வாங்குவாங்க, ஆனா 300 ரியால் இருக்கிற போன் ஃபெசிலிட்டி கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. இதுதான் ஆண்கள் பண்ற செலவு. பெண்கள்லாம் கை தட்டலாமே. ஐயா, துணிக்கடையிலும் ஒப்பனை அறையிலும் பெண்கள் அதிகமாக செலவு பண்ணுறதா ஒரு பெரிய அபாண்டத்தை கொடுத்தாங்க. அது உண்மையாக கூட இருக்கலாம் ஐயா. ஆனால் ஒரு சகோதரி மறந்துட்டாங்க. இந்திய மக்கள் தொகையில் 70% வில்லேஜில் தான் வாழ்கிறாங்க. அவங்க 70%க்கு அழகு சாதன பொருள்னா மேக்சிமம் கள்ளமாவு தான், இல்லைன்னா மஞ்சள். அது மட்டும் இல்லையா, புது துணியெல்லாம் அவங்க ஆடிக்கு ஒரு மாதம் அம்மாடிக்கு ஒரு தான் யோசிச்சே பார்ப்பாங்க. சரி, அவங்கள விட்டுருவோம். இந்த 30% இருக்கிற சிட்டி பெண்கள் ஏன் நகை வாங்குறாங்க தெரியுங்களா? அந்த ஆடம்பர செலவு தெரியாங்க தெரியுங்களா? இதுக்கு காரணம் ஆண்கள் தான். எப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஒரு சின்ன விஷயம் ஆண்களுக்கு புரியுறதே இல்லையா, இது வரைக்கும் புரியல. அதாவது அவங்க ஒரு சின்ன பாராட்டை எதிர்பார்க்குறாங்க. அதாவது ஒரு உடை உடுத்திட்டு வந்தா நல்லா இருக்குமான ஒரு வார்த்தையை சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க. நம்ம சொல்றதே இல்லையா? இது உங்களுக்கு எப்படி புரியுது? அதனாலதான் அவங்க புதுசா ட்ரெஸ் வாங்கி அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை புரிஞ்சுக்காம எங்க மேல போட்டு அது மட்டும் இல்லையா, சூப்பரா இருக்குன்னு சொன்னா நிப்பாட்டி வாங்குறீங்க. ஒரு வாக்கிய தத்துவத்தை சொல்ல விரும்புறையா, நீங்க உங்க மனைவி ஒரு புடவை கட்டிட்டு வந்தா பழைய புடவையா இருக்கட்டும், நீங்க பார்த்தா என்ன சொல்லணும் தெரியுமா? அம்மா புது புடவையா, சூப்பரா இருக்குமா அப்படின்னு அனுப்பிச்சு விடலங்கய்யா. பழைய புடவையா இருந்ததுன்னா கோவப்பட்டுருவாங்க ஐயா. கோவப்படுத்தான் செய்வாங்க ஐயா. அப்போ நீங்க என்ன சொல்லலாம் தெரியுமா? ஓ, இது பழைய புடவையா, 5 வருஷத்து புடவையா, அதனாலதான் 5 வருஷம் இளமையா தெரியற. ஒருவேளை 10 வருஷம் புடவை கட்டிட்டு 10 வருஷம் இளமையா தெரியுன்னு சொல்லி பாருங்க. அந்த இடத்துல உங்களுக்கு துணிகளுக்கான செலவு மட்டுமல்ல, வைத்தியத்துக்கான செலவு குறைஞ்சிருக்கிறத தாழ்மையிடம் தெரிவித்து நல்ல அருமையா டிப்ஸ்லாம் கொடுக்குறாரு. ஒரு சந்தேகம், நான் ஒரு ட்ரிப் இப்படிதான் எங்க கார்ல போயிட்டு இருந்தேன். ரைட்ல திரும்பும்போது பார்த்தேன், ஒய்ஃப் ஜிமிக்கு பார்த்தேன். ஜிமிக்கு ரொம்ப நல்லா இருக்குமான்னாங்க. போட்டு 3 நாள் ஆகுது, இப்பதான் பாத்தீங்க. இதுக்கு என்னையா செய்யணும் சொல்லுங்க. ஐயா, இது மட்டும் இல்லையா, இந்த உணவு விஷயத்துல ஹோட்டலுக்கு போனா நிறைய ஆர்டர் பண்றாங்கன்னு சொன்னாங்க. ஏன் தெரியுமாயா? மனைவி கஷ்டப்பட்டு 3 மணி நேரம் தான் சமைச்சிருப்பாங்க. நம்ம உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிப்பாரு. சாப்பிட்டோன்னா டேஸ்ட் பார்த்தோன்னா அவங்க அப்படியே இதாயிடும். தன்னை மறந்து மனைவிக்கு வைக்கணுங்கிறது ஞாபகம் இல்லாம எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. ஆனா கூடவே நீங்க பரிமாறிட்டு இருக்கிற மனைவி கிட்ட நல்லா இருக்குமான்னு ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. அதனாலதான் தொடர்ந்து பெண்கள் ஹோட்டலுக்கு போகும்போது விதவிதமா ஆர்டர் பண்ணி அதை டேஸ்ட் பண்ணி இது மாதிரியாவது செஞ்சு கொடுத்து பேர் வாங்கிடலாமே ட்ரை பண்றாங்க. போட்டு யோசிப்பாங்க போடுங்க. இதை புரியாம இது பெண்கள் மேல பழி போட்டு என்னையா இருந்தது. அது மட்டும் இல்லையா, ஆண்கள் 12 மணி நேரம் உழைக்கிறாங்கன்னு சொன்னாங்க, உண்மையாதாங்க. ஆனா பெண்கள் 16 மணி நேரம் உழைக்கிறார்கள். காலையில 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு குழந்தைகளை அனுப்பிச்சுட்டு வேலையை ஆரம்பிச்சா வீட்டு வேலையிலிருந்து தன்னை கவனிச்சுக்கணும், ஹஸ்பண்டை கவனிக்கணும், குழந்தைகளை திரும்பி வந்து டியூஷன் எடுக்கணும், அப்படி இப்படின்னு கடைசியில் அவங்க படுக்கிறதுக்கு மணி 10-11 பாத்திரம்லாம் விலகி வச்சுட்டு அவ்வளவு நேரம் ஏன் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க? சீக்கிரமா இருக்கணும்னாயா? அது மட்டும் இல்லையா, சரி இவ்வளவு நேரம் நான் செய்யறமே, இந்த காய்கறியாவது வாங்கிட்டு வாங்கன்னு ஆண்கள் சொன்னா 4 காய்கறி வாங்கிட்டு சொன்னா 3 தான் வாங்கிட்டு வருவாங்க, 1 மறந்துடுவாங்க. அது மட்டும் இல்லையா, வாங்கிட்டு வந்தோம்னா முத்தலா இருக்க வேண்டிய காய் இலசா இருக்கும், இலசா இருக்க வேண்டிய முத்தலா இருக்கும், இல்லைன்னா சொத்தையா இருக்கும். என்னையா பண்றது? அந்த வேலையை அவங்க தான் செஞ்சாகணும்.
இதெல்லாம் செய்யலீங்கன்னா இவங்க சிக்கனத்தை பத்தி யோசிக்க முடியுமாயா? அது மட்டும் இல்லையா, ஷேர் மார்க்கெட்ல ஆண்கள் எவ்வளவு பணம் விடுறாங்கன்னு யாருக்குமே தெரியுது இல்லையா? இவங்க ஏதோ சீட்டு பணம் போடுறது பெரிய விஷயமா பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த வீட்டை கட்டி ஆடம்பரமா செலவு பண்றாங்கன்னு ஒரு அவார்டு மொழி போட்டாங்க. நிஜமாவே ஆடம்பரமா செலவு பண்றது யாருன்னு கொஞ்சம் மனசஞ்சமே யோசிச்சு பாருங்க. யாருக்கு அதிகமா ஃப்ரெண்ட் இருக்கு, ஆண்களுக்கா பெண்களுக்கா? ஆண்களுக்கு தான் அதிக ஃப்ரெண்ட் இருக்கு. ஒரு விசேஷம் வச்சா பெண்கள் யாரை கூப்பிடுவாங்க? நெருங்கிய உறவினர்கள், நெருங்கிய நண்பர்கள். ஆனா ஆண்கள் அப்படி இல்லையா, ஒரு ஊரையே ஃப்ரெண்டா வச்சிருப்பாங்க ஐயா. அந்த ஃப்ரெண்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு, இது ஒரு ரகசியம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆண்கள் ஒரு 500 ரூபாய்க்கு செருப்பு வாங்கினா 2000 ரூபாய்க்கு ஃப்ரெண்டுக்கு டீ கொடுக்கணும் தெரியுமா உங்களுக்கு? இப்படி டீ கொடுத்தா பிஞ்ச செருப்பு தான் போடணும். இதே ஆண்கள் பெண்களா இருந்தா 500 ரூபாய்க்கு 2 செருப்பு வாங்கி பத்திரமா வச்சிருப்பாங்க. அதனால நிறைய தோணுது. உங்களுக்கு செருப்புக்கே இந்த நிலைமைனா வீட்டுக்கு எந்த நிலைமைன்னு யோசிச்சு பாருங்க. இப்படி அபாரமா இவங்க பழி போட்டு போட்டிருக்காங்க, நியாயமா? அது மட்டும் இல்லையா, லாஸ்ட் 2 டேஸ் ஹிந்துல ஒரு நியூஸ் பார்த்தேன். என்னன்னா, லாஸ்ட் வீக் 15 கோடிக்கு மது விற்பனை திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. என்ன காரணம்னா தீபாவளி போனஸ். அது இருக்கிற இன்ஸ்பெக்டர், இந்த மாவட்ட இன்ஸ்பெக்டர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, பணத்தை தீபாவளி போனஸ் மதுக்கடைகளில் வீண் பண்ணாதீர்கள். அந்த அளவுக்கு நம்ம ஆளுங்க அனாவசிய செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இது யாருமே யோசிச்சு பார்க்கறது இல்லையா? அது மட்டும் இல்லையா, கஷ்டமோ சந்தோஷமோ துக்கமோ ஆண்களுக்கு ஆறுதல் தர விஷயமா ஆண்கள் நினைக்கிறது என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு என்ன சொல்ல வரீங்க நீங்க? இது சராசரி செலவு இல்லையா? அது மட்டும் இல்லையா, இந்தியாவில் தமிழ்நாட்டில் 10க்கு 5 ஆண்கள் மதுக்கு அடிமையா இருக்கா சொல்றாங்க. இந்த செலவெல்லாம் அனாவசியம் செலவு இல்லையா? கொஞ்சமான யோசிச்சு பார்க்க வேண்டாமா? அப்புறம் இவங்க அம்மையார் அவர்கள் பெண்கள் பார்த்ததெல்லாம் வாங்கி வச்சிடறாங்கன்னு சொன்னாங்க. அப்படி வாங்கி வச்சா ஒவ்வொரு வீட்டுல ஒரு ஷோரூம் இருக்கணும். இருக்குதா அவங்க வீட்டுல ஷோரூம்? பொருளை வைக்கிறதுக்கு ஷோரூம் இருக்கா? இருக்கா? என்ன காரணம் தெரியுமாயா? பெண்களுக்கு சின்ன வயசுல இருந்தே சிக்கனங்கிற ஒரு பழக்கம் இருக்கியா. அதாவது ஆண் பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தீங்கன்னா கடையில இருந்து வீட்டுக்கு வரதுக்கு உடச்சிருவாங்க. ஆனா பெண்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அது வாழ்நாள் பூரா பத்திரமா வச்சிருப்பாங்கய்யா. அதனால அவங்களுக்கு அதிகமா இருக்கிறதா ஒரு மாயை உங்களுக்கு கிரியேட் ஆகுதுயா. அதுதான் இதை புரிஞ்சுக்காதனாலயே அந்த பிரச்சனையே அதிகமாக இதாகுது. பாரதி இந்த மாதிரி சிக்கனமா இருக்கிற பெண் பிள்ளைகளுக்காகவே ஒரு பாடல்ல சொல்லியிருக்காரு. உன் உச்சி நிவர்ந்திட்டால் என் மேனி சிலுக்குதடி, உன்னை ஊரார் புகழ்ந்திட்டால் என் கருவம் ஓங்கி வளர்ந்தடின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, மகரிஷி வளைவன் பெண்ணின் பெருமையை உலகுக்கு உணர்த்திய மகரிஷி வளர்ந்த நீங்கள், பெண்ணே சிறந்த சிக்கரவாதி என்று தெளிவாக தெரிந்து வைத்துள்ள நீங்கள் சரியான தீர்ப்பு சொல்வதன் மூலம் இந்த பைத்தியங்களுக்கு வைத்தியம் பண்ணுவதற்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆளாளுக்கு மிரட்டிட்டுல போறாங்க. அவங்க சிக்கன் இருக்குங்கிறாங்க, இவங்க இதை சொல்லிட்டு போறாரு. அதனால ரொம்ப அருமையாக ஆண்கள் எப்படிலாம் சிக்கனத்துல மோசம் பண்றாங்க அப்படிங்கிறத அழகா கோடிட்டு காமிச்சாரு. உண்மையான அதை சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ஊர்ல மது, இந்த மதுன்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா, அதுக்கு மகிழ்ச்சியில் ஆரம்பித்து துன்பத்தில் முடிவது மது. அதனாலதான் மது. இன்னைக்கு அதை பல ஆண்கள் பர்டிகுலரா நம்ம ஊர்ல அடிமையா இருக்கு. உண்மையான ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம். இந்த ஆண்கள் எப்படிங்கிறத ரொம்ப அருமையா நிறைய விஷயங்கள்ல இந்த செலவு செய்யறாங்கிறத சொன்னார். இப்படிதான் ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, எங்க கல்யாணமாகி நான் 18-20 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், இந்த சிகரெட்டை இப்படி போட்டு வேஸ்ட் பண்றீங்களே, ஒரு நாளைக்கு எத்தனைங்க சிகரெட் பிடிப்பாங்க? ஒரு நாளைக்கு 5 சிகரெட் பிடிக்கும். அப்ப எவ்வளவு ரூபாங்க? 10 ரூபா. அப்போ ஒரு மாசத்துக்கு 30 சிகரெட்டு 300 ரூபா. அப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை ரூபான்னு கணக்கு பண்ணிக்கங்க. அப்போ 18 வருஷமா நீங்க சிகரெட் பிடிக்கிறத மட்டும் சேமித்திருந்தால் 2 ஹோண்டா கார் வாங்கியிருக்கலாங்க அப்படின்னு அம்மா ரொம்ப சொன்னாங்க. அவர் சொன்னார், சரி நீ சிகரெட் பிடிப்பியா? பிடிக்கிறது இல்லை. ஒரு 4 காரை காமி பார்ப்போம். எப்படிலாம் கேட்கிறாங்க. ரொம்ப அருமையாக பெண்கள் அணியை எங்கேயோ உயரத்துக்கு கொண்டு போயிருக்கிறாரு. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறாங்கிறத பார்க்கலாம். திரு ரஃபீக் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன்.
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக அமைதி ஏற்பட ஊன்றுகோலாகவும் தூண்டுகோலாகவும் மகிழ்ச்சி பிள்ளைகளில் நின்று எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும் நடுவரையா அவர்களே, என் மேடையில் வீற்றிருக்கும் சக பேச்சாளர்களே, இங்கு கூடியிருக்கும் சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். ஐயா, நாங்கள் ரொம்ப பேச மாட்டோம்யா, நாங்கள் பேச்சுலையும் சீக்கிரமாக தான் இருக்கோம். இருந்தாலும் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொல்ற மாதிரி ஒரு மச்சில ஒரு 4 வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கையா. ஐயா முத்துக்குமார் ஐயா சொன்னாங்க, நாங்க 4 ஜாமான் வாங்க போனா 3 ஜாமான் தான் வாங்கிட்டு வருவோன்னு. ஆனா அப்படி இருக்கலாம் ஐயா. ஆனா அவங்க 4 ஜாமான் வாங்க போனா 40 ஜாமான் வாங்கிட்டு வருவாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எஃப்எஃப்சியில் வந்து ஜாமான்லாம் வாங்கிட்டு கிட்டத்தட்ட வண்டியை கலப்புற நேரத்தில் எங்கள் அம்மா வீட்டுக்காரம்மா சொன்னாங்க, ஒரே ஒரு ஜாமான் மறந்துட்டேன், ரெண்டிலே இருக்க நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரின்னு நானும் என் பொண்ணு வண்டியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க போனாங்க திரும்பி வரவே இல்லைங்க. நான் ஒரு மணி நேரம் வரைக்கும் காத்திருந்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியலன்ட்டு அப்படியே கிளம்பி போய் தேடிக்கிட்டே போகிறோம். ஒரு 5 நிமிஷம் தேடதுக்கு அப்புறம் கண்டுபிடிக்கிறோம், ஒரு ட்ராலி நிறைய ஜாமானோட வாங்கினதுலாம் பத்தாதுன்னு இன்னொரு ஜாமானை தேடிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா இதுவே நான் மட்டும் போயிருந்தேன்னா அந்த ஒரே ஒரு ஜாமானோட திரும்பி வந்துருப்பேன். இப்படித்தாயா சாரி முத்துக்குமார் ஐயா சொல்லும்போது ஒரு கருத்து சொன்னாங்க, காஸ்ட்லியான காரை வாங்குறோம், 4 வீலராக பார்த்து வாங்குறோம். ஆனால் நம்ம வசதிக்கும் நம்மளோட தேவைக்கும் ஏற்ற மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் நிறையா இருக்கான்னு பார்த்தேன் கார் வாங்குறோம். சரியா சொல்லிட்டாங்க ஐயா. இந்த காலத்தில் பருப்பு விலை என்னமா ஏறிருக்கு தெரியுங்களா? போன வாரம் 80 ரூபா இருந்த பருப்பு இன்னைக்கு 200 ரூபாய் ஆயிடுச்சு. ஆனா இவங்க ஆசையா பெண்கள் வாங்குற தங்கம் அந்த அளவுக்கு ஏறி இருக்கு. நிச்சயமா இல்லை. இதுல செய்கூலி சேதாரம் ஏகப்பட்ட லாஸ் வேற. அப்படியே இவங்க வாங்குற நகைகளை காதலையும் கழுத்துலையும் போட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லையா, திருட வந்து தூக்கிட்டு போயிடுவானா. அதனால லாக்கர்ல கொண்டு போய் வச்சு அதுக்கு ஒரு அமௌண்ட் கட்டிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு தடவை ஒரு ட்ரெயினில் அந்த அம்மா போயிருக்காங்க. ட்ரெயினில் இருக்கிற ஒரு ஸ்டேஷன் வந்தோன்னா நகையை பிச்சுட்டான். அந்த அம்மா கவரிங் போட்டுருக்காங்க. சும்மா இருக்க வேண்டியது, போப்பா பிச்சுட்டு போன கவரிங் நகை தான் போட்டுருக்காங்க. வந்து ஒரு மிதி மிதிச்சிட்டாங்க. அதனாலதான் நான் கவரிங் நகையை ப்ரிஃபர் பண்ணி வாங்கி கொடுக்குறோம். ஆனா ஆண்கள் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பேங்க்ல ஒரு பிக்ஸட் டெபாசிட்டோ இல்லைன்னா ஒரு லேண்டோ இந்த மாதிரி இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபண்ட் ஹவுஸா பார்த்து மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறாங்க. இந்த துணி அடிக்கிற கதை பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய கதை. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி இறங்கி அலைஞ்சு நல்ல நல்ல புடையெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த பீரோவில் தூக்கிக்கிட்டு இருக்குங்க. அதை எடுத்து அவங்க அழகு பார்த்தா தானே முத்துமாரையா சொன்ன மாதிரி நாங்கள் பாராட்டலாம். அதை போட்டு பார்த்தா தானே அழகா இருக்காங்கன்னு நாங்கள் சொல்லலாம். அது போகிறதுக்கு சான்ஸே இல்லையே. ஆமாம், இது மாதிரி நகை வாங்கியாச்சு, புடவை வாங்கியாச்சு, இப்போ அதெல்லாம் போட்டு பார்க்கறதுக்கு சிக்கன் ஒரு உடம்பு வேணும் இல்லைங்களா? என்ன சொல்ல வரீங்க? ஆமாயா, அந்த உடம்புக்கு என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியாலாம் போட்டு எங்களுக்கு ஒரு ட்ரெட்மில் வாங்கி கொடுங்கம்மாங்க. சரி, ஒரு நியாயமான ஆசையா இருக்குது, ஆரோக்கியமான விஷயமா இருக்குதுன்ட்டு அப்படிலாம் செய்யறாங்க. ஆமாங்க, எல்லார் வீட்லயும் அந்த மிஷின் இருக்குயா, எல்லாம் வாங்கி கொடுப்போங்க. அவங்க பயிற்சி செஞ்சாங்களா, உடம்பு ஸ்லிம் ஆகினாங்களா, இதெல்லாம் வந்து ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஆனா பாருங்க, ஒவ்வொரு வீட்லயும் அந்த எலக்ட்ரானிக் காஸ்ட்லியான துணி காய போற மிஷின் தான் இருக்கு. ஏன் அவங்கள்ட்ட கேட்குறேன், இந்த உங்க வீட்டில் இருக்க ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல சுமார் எத்தனை ஐட்டம் இருக்கும்? எங்க வீட்டுல சிக்கன் ஒன்று கூடி இருக்கு, ஒரு 25 இருக்கும்.
நான் கண்டிப்பா சொல்றேங்க, அதுல இருக்கிற ஒரே ஒரு சீப்பு மட்டும் தான் உங்க இல்ல அதுவும் ஒயிட் சீப்பை தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவர் ரொம்ப சிக்கமானவருங்க. பார்த்துங்க, ஐயா பார்த்தா நம்ம எல்லாமே கத்துக்கணும். ஆனா இந்த மேக்கப் சாதனத்துக்காகவே ஒரு பெரிய அமௌண்ட் பெண்கள் கையில இருந்து போயிட்டே இருக்குதுங்க. அம்மா பேசும்போது சொல்லுவாங்க, வித்யா அம்மா பேசும்போது சொல்லாங்க, சீக்கிரமா நாங்கெல்லாம் சமைக்கிறோம் அப்படின்னு. ஆமா, கேஸை மிச்சம் பண்றாங்க, கரண்டை மிச்சம் பண்றாங்க. இதெல்லாம் செஞ்சு ஒரே நேரத்துக்கு உள்ள சாப்பாட்டை 9 வேளைக்குள்ள சாப்பாட்டை ஒரே நேரத்தில் செஞ்சு இந்த சவப்பட்டிக்குள்ள வச்சிருவாங்க. யாரு அது சவப்பட்டி? ஏன் நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் சவப்பட்டி. அதை நம்ம சாப்பிட நேரம் வரும்போது அந்த சவப்பட்டியிலேருந்து அந்த எடுத்து இந்த மின்மயானம் ஒன்று இருக்குது இல்லையா, மின் மயானம் நல்லா இருக்கு. அவன் அதுல வச்சு நம்ம ரொம்ப பாசமா பயிர்ந்துருவாங்க. அதை நம்ம சாப்பிடும் போது ஒரு மனம் இருக்காது, ஒரு சுவை இருக்காது, சூடு இருக்கும். உங்க வேதனை எங்களுக்கு புரியுது. அந்த சூடு இருக்கும், அது சாப்பிட நமக்கு சொரடியா இருக்காது. கேஸை மிச்சம் பண்ணுவாங்க, கரண்டை மிச்சம் பண்ணுவாங்க, உடம்பு மிச்சமா இருக்காது. அது போயிருக்கு, அது எல்லாமே உடம்பு போயிருக்கு. இறைநிலைய ஆண்களை இயற்கையாகவே ஒரு ஏடிஎம் மிஷினா படைச்சிருக்குங்க. நான் யார் சொல்றேன்னா, ஏடிஎம் மிஷின் இருந்து காசு அவங்க எடுத்துட்டே இருப்பாங்க, பெண்கள் அப்படியே உருவிக்கிட்டே இருப்பாங்க. அது கல்யாணத்துக்கு முன்னாடியும் அப்படித்தாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்துருக்காங்க. பழமொழி சொல்லுவாங்க, முட்டையிடுற கோழிக்கு தான் அதோட வருத்தம் தெரியும்னு சொல்லுவாங்க. நம்மெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த ஊர்ல உழைச்சு சம்பாதிக்கிற கோழியா, நமக்கு அந்த பணத்தோட அருமை தெரியாம போகுமா? நம்ம போய் வீண் வரையும் செய்வோமா? எங்க ஆண்கள்லாம் வந்து சிக்கனத்தின் செம்மல்கள் மட்டும் இல்லையா, தியாகத்தோட செம்மல்கள் மட்டும் கூட. பாத்தீங்கன்னா சின்ன வயசுல எங்க அப்பா எங்களுக்குலாம் பண்டிகைக்கு துணி எடுக்கிறதுக்கு ஒரு டவுனுக்கு அழைச்சிட்டு போவாங்க. அப்போ பண்டிகைனா மட்டும்தான் டவுனெல்லாம் போய் சுற்றிட்டு பார்த்துட்டு வருவோம். போகும்போது அங்கே ஒரு பட்ஜெட்டை போட்டு எங்களை அடி கூப்பிட்டு போவார். அங்கே போய் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா, அக்கா, தங்கச்சி, தம்பிங்கன்னு எல்லாரும் எடுக்க அவர் கை பார்த்தீங்கன்னா அப்பப்போ அப்படி போயிட்டு வரும். மாடு பக்கத்தில் போயிட்டு வரும். நான் அப்போ சின்ன பிள்ளைங்கப்போ அவர் அந்த பணம்லாம் குறையுதுன்னு செக் பண்ணிக்கிறாரு போல அடிக்கடி அப்படின்னு. ஆனால் எனக்கு நான் ஒரு லெவல் பண்ணுற பிறகு தான் எனக்கு தெரியுது, அவர் வந்து பணத்தை மட்டும் செக் பண்ணல, அவர் இந்த செலவு ஆவாவா பக்குன்னு அவர் ஏறிட்டே இருந்திருக்கு அப்படின்னு. சும்மாதான் என் ஆண்கள்லாம் வந்து ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்லி பார்த்து எல்லாத்தையும் செலவு பண்ணுறவங்க. ஆனால் பெண்கள் நம்ம எங்கள் அணி சகோதரி சொன்ன மாதிரி வரவு எட்டனா செலவு பத்தினான்னு அனாவசிய செலவுக்கு ஐடியாலாம் போட்டு பட்ஜெட் பண்ணி வீண் விரயம் பண்றவங்க. ஆகவே நடுவர் அவர்களே, எங்களோட நியாயமான வார்த்தை ஏற்று உங்களோட வாழ்க்கையில நீங்க ஒரு ஆணா இருந்து எந்த அளவு சீக்கிரமா இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். சிக்கனத்தின் செம்மல்கள் ஆண்களை என்று தீர்ப்பளிப்பீர்கள் என நம்பி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அவரை பட்டிமன்றத்துக்கு பேசுறீங்களா? இல்லை சார், நான் பேசுனது இல்லை சார், முதல் தடவை மன்றத்திலே நான் பேசலையே சார், பேச முடியுமான்னாரு. ஆனால் சூப்பராக கலக்கிட்டாங்க.
அவர் வந்து பயந்த பயத்துக்கு இன்னைக்கு அவர் பேசினதுக்கு ரொம்ப 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 அற்புதமாக பேசினாரு. வெரி நைஸ். அவருடைய அணியையும் அழகா எங்கேயோ கொண்டு போயிட்டார். ரொம்ப ஒரு டச் பண்ணிட்டார். ஓகே, இப்போ இந்த 2 அணியினர்களும் மிக அற்புதமாக ரொம்ப நகைச்சுவையாக ஆழ்ந்த கருத்துக்களோடு தத்தமது வாதங்களை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இப்ப நாம முடிவு காண வேண்டிய நேரத்தில் இருக்கோம். என் நிலைமை எப்படி இருக்குன்னா, ஒரு கோர்ட்ல வந்து ஒரு கேஸ், அது விவாகரத்து கேஸ். ஆனா அந்த பையன், அந்த அப்பா அவர் சொல்றாரு, பையன், அவருடைய பையன் என் கூட தான் இருக்கணும், அம்மா கூட இருக்கக்கூடாதுங்கிறாங்க. வாதங்கள்லாம் முடிஞ்சிச்சு. அப்ப ஜட்ஜி கேட்டார், அந்த அம்மாவை பார்த்து, நீ எதுவும் சொல்ல விரும்புறியாமான்னாரு. இல்லம்மா, இல்லையா, எனக்கு என் பையன் என் கூட இருக்கணும் அப்படின்னாரு. அவர்கிட்ட கேட்டார், நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களான்னாரு. உடனே அவர் சொன்னாரு, ஐயா, நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் போறீங்க, இந்த பெப்சி லெண்டிங் மிஷின்லாம் இருக்கு, உங்களுக்கு ஒரு பெப்சி வேணும், 10 ரூபா காயினை போடுறீங்க, பெப்சி கேனை எடுத்துட்டு போயிட்டீங்க, இந்த பெப்சி உங்களுக்கு சொந்தமா இல்ல அந்த மெஷினுக்கு சொந்தமான்னு கேட்டார். நீங்க இப்ப தீர்ப்பை வழங்குங்கன்ட்டாங்க. இவருக்கு ஒரே யோசனை, இப்ப குழந்தை யாருக்கு வேணும்னு இவர் சொல்றாரு. இப்ப என் நிலைமை வந்து கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு சிக்கலான நிலைமையில இருக்கு. ஏன்னா 2 அணியினரும் அவ்வளவு அற்புதமாக தங்களுடைய வாதங்களை வைத்திருக்கிறார்கள். சிக்கனத்தின் செம்மல்கள் ஆண்களா பெண்களா? உண்மையிலே கொஞ்சம் அலசி ஆராய்ந்துதான் இதுக்கு முடிவு எடுக்கணும். முதல்ல நம்ம மறுபடியும் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கணும். சிக்கனம்னா என்னன்னு பார்த்தோம். ஊதாரியாக இருக்கக்கூடாது, தேவைக்கு செலவு செய்ய வேண்டும். 2வது, எதிலையும் வீணாக செலவு செய்யக்கூடாது, அதாவது ஊதாரியாக இருக்கக்கூடாது. இந்த 2ம் இல்லாம இருக்கிறவங்க சிக்கனத்தின் செம்மல்கள் அப்படின்னு பார்த்தோம். இந்த 2 அணியினர்களும் பேசுறத பூராத்தையும் கொஞ்சம் அப்படி சிந்தித்து பார்த்தோம்னா, ஒரு 2 விஷயத்தை மையமாக வைத்து தனது வாதங்களை சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஒன்று பணம், இன்னொன்று பொருள். பொருள்ங்கிறது நகையா இருக்கட்டும், இல்ல வந்து வீட்டுல மின்சாரமா இருக்கட்டும், தண்ணீரா இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், காய்கறியாக இருக்கட்டும். இந்த பெண்கள் அணியில ரொம்ப அழகா சொன்னாங்க, நாங்க வீட்டுல எவ்வளவு சிக்கனமாக இருக்கிறோம், மின்சாரத்துல இருந்து, காய்கறியில இருந்து, சமையல்ல இருந்து. பணம் பொருள் இந்த 2ல நாங்க வீணாக செலவழிப்பதில்லை. முதல்ல இந்த தேவைக்கு கரெக்டா செலவு செய்யறாங்களா, கருமையா இருக்கிறாங்களா அப்படின்னு கொஞ்சம் பார்த்தோம்னா, இந்த கடன் கலாச்சாரம்லாம் வந்த அப்புறம் எல்லாருமே தன்னுடைய தேவைக்கு எல்லாம் செலவு செய்யறாங்க. யாரும் கருவி அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப மைனாரிட்டி தான் கருவிகளாக இருப்பதால் அந்த டெபினிஷனை இதுல இருந்து ஒதுக்கி வச்சுக்குவோம். இப்ப நம்ம பார்க்க போற முதல் டெபினிஷன், அனாவசியமாக தேவை இல்லாமல் செலவு செய்வது, அதிகம் செலவு செய்வது ஆண்களா பெண்களா? ஆண்கள் அதிகம் செலவு செய்தால் பெண்கள் தான் சிறந்தவர்கள், பெண்கள் அதிகம் செலவு செய்தால் ஆண்கள் தான் சிறந்தவர்கள். இதுல இந்த 2 அணியினரும் சொல்லும் போது பெண்கள் அணியில அழகா சொன்னாங்க என்னென்னலாம் அவங்க சிக்கனமாக இருக்கிறார்கள். அதே சமயம் ஆண்கள் வந்து மது, சிகரெட், இந்த மாதிரி நிறைய இதுல ஆண்கள் வீணாக போனு, பிராண்டட், இந்த மாதிரிலாம் செலவு செய்யறதாக பெண்கள் அணியில சொன்னாங்க. ஆண்கள் என்ன சொன்னாங்க, நாங்க போடுறது 2 ட்ரெஸ் இல்ல 4 ட்ரெஸ் மேட்சா போடுறதே இல்லை. ஆனா பெண்கள் இந்த உடை விஷயத்துல, நகை விஷயத்துல, அழகு சாதன பொருட்கள் விஷயத்துல எக்கு தப்பா செலவு செய்கிறார்கள் இவர்களுடைய குற்றச்சாட்டு. இப்ப இதை நாம கொஞ்சம் யோசித்து எது கரெக்ட் அப்படின்னு முடிவு பண்ணணும். கொஞ்சம் புள்ளி விவரங்களை பார்க்கலாமேன்னு பார்த்தேன். அப்படி எனக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிச்சு. இந்த புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, முதல்ல இந்த உடையை எடுத்துக்குவோம், ட்ரெஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம் அப்படின்னு பார்த்தா, வேர்ல்டு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, உலகம் பூரா எவ்வளவு உடைகள் தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்கிறது. அவங்க ஒரு கால்குலேஷன் போட்டு சொல்றாங்க, 2014 வருடம் மட்டும் எவ்வளவு துணி, அதாவது ட்ரெஸ்ஸை உற்பத்தி பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்தோம்னா, அந்த கணக்கு எவ்வளவு சொல்லுதுன்னு சொன்னா, 2650 ட்ரில்லியன் டாலர். அதாவது ட்ரில்லியன் அப்படின்னு சொன்னா 2560க்கு அப்புறம் 12 சைபர் போடணும். அது 60ஆல் பெருக்கினா அவ்வளவு ரூபா உடைகளுக்கு மட்டும் செலவு செய்யப்பட்டிருக்கிறது 2014. இதுல அந்த புள்ளி விவரம் இன்னொன்னு சொல்லுது, 65% உடைகள் பெண்களால் பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கப்புறம் அழகு சாதன பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அங்க ஒரு புள்ளி விவரம் பயங்கரமா இருக்கு. அதுவும் $55 பில்லியன் 2014,
அதுல ஒரு 77% பெண்கள் தான் அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துவதாகவும், இந்த பிளாஸ்டிக் சர்ஜரியில கிட்டத்தட்ட 85% பெண்கள் மட்டுமே பண்ணுவதாகவும் இந்த புள்ளி விவரங்கள் சொல்லுது. அதுல அவங்க சொன்ன அத்தனை விஷயங்களையும் பார்க்கும்போது புள்ளி விவரப்படி உலகம் பூரா செலவு வீணாக அதிகம் யார் செலவு செய்கிறார்கள் பணம் பொருள் விஷயத்துலன்னு பார்த்தா ஆண்களுக்கு 5 மார்க்கு, பெண்களுக்கு 4 மார்க்கு தான். பணம் பொருள் விஷயத்துல அதிகமாக செலவு செய்பவர்கள் பெண்கள் என்பதால் சிக்கனத்தில் பணம் பொருள் விஷயத்துல ஆண்கள் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர வேண்டியது இருக்கிறது. ஆனா இதை வச்சு நம்ம தீர்ப்பு சொல்லிட முடியுமா அப்படின்னா முடியாது. இது ஒரு டைமென்ஷன். இப்ப நான் இந்த கேள்வியை வேதாத்ரி அவர்களிடம் கேட்டால் என்ன சொல்லுவாருன்னு யோசிச்சு பார்த்தேன். அப்படி இந்த வடிவேலு சொன்ன மாதிரி ஒரு டயலாக் தான் எனக்கு ஃபிளாஷ் ஆச்சு. பில்டிங் ஸ்ட்ராங் தான், ஆனா பேஸ்மெண்ட் வீக்குன்னு. என்னன்னு கேட்டா, இந்த பணம் பொருள் வாழ்க்கைக்கு அவசியம் தேவை, அதுல சிக்கனம் அதை விட அவசியம் தேவை. ஆனால் இந்த பணத்தையும் பொருளையும் ஈட்டுவதற்கு எது தேவையோ, எந்த பணமும் பொருளும் ஈட்டிய பிறகு என்னிடம் இருப்பதை அனுபவிப்பதற்கு எது தேவையோ அதுல சிக்கனத்தில் யார் சிறந்தவர்களோ அவர்கள் தான் செம்மல்கள். ஏன் சொன்னா, இந்த பணம் பொருளை அனுபவிப்பதற்கு என்ன வேணும்னு சொன்னா, நம்மள்ட்ட இருக்கிற காருக்கு பெட்ரோல் மாதிரி நம்மள்ட்ட இருக்கிற ஆற்றலை சிக்கனமாக செலவழிப்பது யார்? இப்ப என்கிட்ட ஆற்றல் கொஞ்சம் நான் நிறைய வேஸ்ட் பண்ணிட்டேன், கம்மியா தான் என்கிட்ட இருக்குன்னு சொன்னால் என்ன ஆகும்? ஒரு பெண் ஒரு சேலையை கூட உடுத்த முடியாது, ஒரு ஆண் நினைச்சதை கூட சாப்பிட முடியாது. ஆற்றல் குறைய 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 மருத்துவமனைக்கு போகணும். இப்பெல்லாம் மருத்துவமனைக்கு போனாலே டாக்டர்ஸ் எல்லாம் அவங்க சொல்ற மாதிரி எனக்கு தோணுது, கூட்டிட்டு வாங்க தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்ற மாதிரியே இருக்கு. இந்த ஆற்றல் நம்மிடம் குறைய 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 பணம் சம்பாதித்து வைத்திருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாது. இப்ப நம்ம பார்க்க வேண்டிய 2வது டைமென்ஷன், பணம் பொருள் விஷயத்துல பெண்கள் செலவு அதிகம் செய்வதால் ஆண்களுக்கு 1 மார்க் கூட. இப்போ ஆற்றலை அதிகம் வீணாக செலவு செய்வது யார், ஆண்களா பெண்களா? இப்ப அதுல சிறந்தவர்கள் யார் அப்படின்னு பார்க்கணும். இப்ப இந்த ஆற்றலை எப்படிலாம் செலவு செய்யறோம்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. பேசுறோம், பாடுறோம், கேட்கிறோம், நடக்கிறோம், வேலை செய்யறோம், எல்லாமே ஆற்றல் செலவாகி கொண்டிருக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா பேசியே நம்ம ஆற்றலை வாங்கிடுவோம். பிள்ளைகள் சேட்டை பண்ணா உயிரை வாங்காதேன்னு சொல்றோம். ஒருத்தர் இப்படிதான் சொன்னாரு, சார் உங்க முகத்தை நான் பல இடங்கள்ல பார்த்திருக்கேனே. இருக்கவே இருக்காது. இல்ல சார், நான் பல இடங்கள்ல பார்த்திருக்கேன். பேசிக்கிட்டே இருக்காரு. இவர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. அவர் பார்த்தேங்கிறாரு. சார் எப்படி சொல்றீங்க? அப்புறம் தான் சொன்னாரு, என் முகம் எப்பவும் என் கூட தான் இருக்கும், எப்படி நீங்க பல இடங்கள்ல பார்த்திருப்பீங்கிறார். இது பேசியே என்ன செய்யறாங்க சில பேர். இப்ப சின்ன பையன் கூட நம்மள்ட்ட பேச முடியறது இல்லை. நம்ம ஆற்றலை வீணா ஆக்கிடுறான். ஒரு பையன் அடிக்கடி ஒரு நண்பர் வீட்டுக்கு வந்துட்டு இருப்பார். ஒரு 6 வயசு பையன் நேரம் வந்தான், நாய் ஏன் எப்பவுமே நாக்க தொங்கிட்டே இருக்குன்னு ஒரு கேள்வியை கேட்டான். அவர் கொஞ்சம் யோசிச்சாரு, என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு புரியல, ஏன் உண்மையிலே தொங்குதுன்னு தெரியல. சரி, இதை எப்படியா தப்பிச்சாகணுமேனு சொன்னாரு. எப்ப அதை நாய்கிட்ட கேட்டாதான் தெரியும், அதுதான் உங்கள்கிட்ட கேட்க. வீட்டுல ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன சண்டைன்னு வச்சுக்கோங்க. கணவன் மனைவிக்கு இடையில சண்டை வந்தாச்சு, சத்தம் போட்டாச்சு. கணவன் என்ன செய்யறான், உடனே டக்குன்னு ஒரு காமெடி சேனலை பார்க்கறான், இல்ல பசாம வீட்டை விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு என் ஃப்ரெண்டை பார்க்கறேன், அங்க பார்க்கறேன், வெளியில போயிடுவோம். ஆனா அந்த மனைவி என்ன பண்றாங்க, சண்டை நடந்துச்சா உடனே அவங்களுக்கு உடனே ஒருத்தருக்கு போன்ல கூப்பிடணும், அழணும், புலம்பணும். அது 4 மணி நேரமும் 4 நாள் கூட ஆகல, அதை மறக்கிறது. இது இயற்கையிலேயே பெண்களுக்கு இந்த எமோஷனல் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது உணர்வு பூர்வமாக வாழ்பவர்கள் பெண்கள் அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லுகிறது. அப்படின்னா என்னன்னு சொன்னா, அவங்களுக்கு உணர்ச்சிகள் ரொம்ப அதிகம், அவ்வளவு ஈஸியா அதை இது பண்ண முடியாது. ஆனா ஆற்றல் எதுல அதிக செலவாகுதுன்னு சொன்னா, நாம எப்பெல்லாம் உணர்ச்சி வசப்படுகிறோமோ, எரிச்சப்படுறோம், கோபப்படுறோம், குறை சொல்றோம், குற்றம் சொல்றோம், கட்டளை, இது எல்லாம் கவலைப்படுறோம், வருத்தப்படுறோம், இப்ப எல்லாம் ஆற்றல் பயங்கரமா செலவாகுது. நம்ம பேசுறதை விட, பார்க்கறத விட, கேட்கறத விட, நடக்கிறத விட. அப்போ யாரு அதிக உணர்ச்சி வயப்படுகிறார்கள் பார்த்தா ஆண்களை விட பெண்கள். அப்ப யார் அதிகம் ஆற்றலையும் செலவு செய்கிறார்கள் பார்த்தா அங்கேயும் பெண்கள். அப்ப சிக்கனமாக ஆற்றலை செலவு செய்வதில் சிறந்தவர்கள் யாருன்னு பார்த்தா யாரு?
ஆண்கள். ஏன்னா செலவு அதிகம் செய்வது பெண்கள், ஆற்றலை சிக்கனமாக செலவு செய்வது ஆண்கள் அப்படின்னு சொல்ல தோணுது. ஏன்னு சொன்னா அதுக்கப்புறம் சில கொஸ்டின்ஸ் மைண்ட்ல வருது மனசுல. என்னன்னு கேட்டா, சப்போஸ் பெண்கள் ஆற்றலை இப்படி உணர்வு பூர்வமாக அதிகமாக செலவு செய்கிறார்கள் என்றால் ஆண்களை விட பெண்கள் குறைவான வருடங்கள் வாழ வேண்டும். ஏன்னா ஆற்றல் அதிகமாக செலவு செய்யறாங்க உணர்ச்சி பூர்வமாக. ஆனா புள்ளி விவரம் என்ன சொல்லுகிறது? இன்னைக்கு இல்ல, 100 வருடமாக இந்த ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிப்பாங்க. இப்ப 2014 கணக்குப்படி பெண்கள் ஆண்களை விட 9 வயது அதிகம் வாழ்வதாக புள்ளி விவரம் மருத்துவ விஞ்ஞானம் கூறுகிறது. அப்படின்னா பெண்கள் உணர்ச்சி வயமாக செலவு செய்கிறார்கள். ஆனால் ஒரு அளவை தாண்டிடுச்சுன்னா கண்ட்ரோல்டா அந்த ஆற்றலை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு லெவலுக்கு இவர் இப்படித்தான், இவர் பாடுதான் சொல்லிட்டு இருப்பார், அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு மேல ஆற்றல் அதிகம் செலவு செய்யறது இல்லை. ஆனா ஆண்கள் ஒருத்தன் வந்தான் அப்படிதான், ஒருத்தட்ட சார் புதுசா இப்ப ஸ்வீடன்ல ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்காங்க தெரியுமா அப்படின்னு. எனக்கு தெரியாதே. இந்த மொபைல் போனை பயன்படுத்த மூளை அஃபெக்ட் ஆகுது, டேஞ்சர் ஆகுது, மூளையோட சிந்தனை திறன் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படியா? நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க, உங்களுக்கு தான் மூளையே இல்லைன்னு போயிட்டாங்க. வந்தான், சொன்னான், போயிட்டான். இவருக்கு நைட்டு தூக்கம் வரல. 1 மாசம் கழிச்சு ஹோட்டல்ல உட்காந்துட்டு பூரி ஆர்டர் பண்ணிருக்காரு. பூரி வந்திருக்கு. பக்கத்து தட்டை பார்த்தா அவர் ரவா தோசை ஆர்டர் பண்ணிருக்காரு. அவன் சொன்னது கரெக்ட் தான், அதை ஆர்டர் பண்ணிருக்கலாமோ, என்ன உள்ளதை ஆர்டர் பண்ணிட்டேன்னு யோசனை வந்துச்சு. ஆனா இது ஒரு பெண்கிட்ட ஒரு ஆள் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, உடனே அவன் அறிவே இல்லை இப்படி சொல்லிட்டு போனான், நீ எல்லாம் சும்மா பண்ணாத ஆகும்னு சொல்லி அவளையும் அந்த பெண்ணும் ஆனும் அவங்களையும் திட்டிட்டு கணவன்ட்டி இப்படிலாம் சொல்றாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது அந்த எமோஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. இவன் ஆண் என்ன பண்ணுவான், கணவன் பொண்டாட்டி கூட சொல்ல மாட்டான், இவன் மூளையிலன்னு சொல்லிட்டு போயிட்டானே. இதனாலதான் ஆண்கள் என்ன ஆகுதுன்னு சொன்னா அவங்களுடைய ஆயுசு பெண்களை விட கம்மியாக இருக்கிறது. இதை நிரூபிக்கும் வகையில இன்னொரு புள்ளி விவரம் இருக்கு. என்னென்ன? பெண்கள் வீணாக ஆற்றலை செலவு செய்வதில்லை ஆண்கள் அளவுக்கு. எமோஷனலா இருந்தால் கூட என்னன்னு கேட்டா, இந்த கடந்த 100 வருடமாக இருக்கிற புள்ளி விவரத்தை பார்த்தா 2014 நடந்த ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இந்த ஆற்றலை 100% வீணாக செலவழிப்பதில் யாரு கில்லாடின்னு சொன்னா, 100% ஆற்றலை செலவு செய்துன்னா என்ன அர்த்தம்னா தற்கொலை செய்து கொள்கிறார்கள். போன வருடம் மட்டும் 77% ஆண்கள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். 23% தான் பெண்கள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். அப்படின்னு பார்த்தா என்ன சொல்றோம் அப்படின்னா, இதுல இருந்து இந்த ஆற்றல்ங்கிற விஷயத்துல அதிகம் செலவு செய்வது ஆண்கள், சிக்கனத்தில் சிறந்தவர்கள். ஆற்றலை கம்பேர் பண்ணும் பொழுது, ஆற்றலை கணக்கில் எடுக்கும் பொழுது பெண்கள் என்ற முடிவுக்கு வர வேண்டியது இருக்கிறது. அப்படின்னு சொன்னா இப்ப 2 விதத்தில் பார்த்துருக்கோம். பணம் பொருள் எடுத்துக்கிட்டா சிக்கனத்தில் சிறந்தவர்கள் ஆண்கள் 5 மார்க்கு, பெண்களுக்கு 4 மார்க்கு. ஆற்றல் எடுத்துக்கிட்டா ஆண்களுக்கு 4 மார்க்கு, பெண்களுக்கு 5 மார்க்கு. இப்ப மொத்தமா கூட்டி கழிச்சு பார்த்தா 2 பேருக்கும் 9 சமமாக இருக்கிறது. ஆனாலும் இந்த தீர்ப்பு முடிவாகாது. இதை வச்சு நம்ம முடிவு பண்ணோம்னா இன்னும் ஒரு டைமென்ஷன் இருக்கு. சிக்கனத்தில் செம்மல்கள் யாருன்னு கண்டுபிடிக்கிறது. நம்ம ஏன் செம்மல்கள் ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க, சிறந்தவர்கள்னு கொடுக்கல. அப்போ 3வது டைமென்ஷன் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நாம சிக்கனத்துக்கு 2 டெபினிஷன். ஆற்றலை வீணாக செலவழிக்காமல் இருப்பது, தேவைக்கு ஆற்றலை செலவு செய்வது. இந்த டெபினிஷனை நாம என்ன அனலைஸ் பண்ணல. அப்ப தேவைக்கு ஆற்றலை யார் கரெக்டா செலவு செய்கிறார்கள் அப்படி ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தோம்னா, நாம எத்தனையோ, என்னுடைய கிளாஸ்மேட் அவங்களோட அப்பா 5th படிக்கும்போது, என்னுடைய கிளாஸ்மேட் அந்த பொண்ணு 5th படிக்கும் போதே அவர் அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல 2 காலும் போயிடுச்சு. அந்த அம்மா பாத்திரம் தேய்ச்சி 10 வீடுகளில் வேலை பார்த்து, அந்த பொண்ணு அவங்களுக்கு ஒரு பையன் இன்னைக்கு டாக்டர் படிச்சு நல்ல நிலைமையில இருக்கான் அப்படின்னு சொன்னா, அந்த பெண்ணு பாத்திரம் தேய்ச்சி நல்ல வேலை செய்து தன்னுடைய சுகம் துக்கங்கள் எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி தியாகம் செய்து அந்த பையனையும் பொண்ணையும் வளர்த்திருக்கிறார்கள். இது இயற்கையிலேயே தியாக மனம் படைத்த பெண்களால் மட்டும்தான் முடியும் என்பதுதான் உண்மை.
எங்க ஆற்றல் தேவைப்படுகிறதோ அங்க தன்னுடைய சுயநலத்தை விட்டுவிட்டு பிறருக்காக. இது எத்தனை ஆண்கள் செய்திருப்பாங்க? மனைவி இருக்கும் பொழுதே 2 மனைவியெல்லாம் வச்சுக்கிறாங்க. மனைவி ஒருவேளை தவறிட்டால் என்ன செய்கிறார்கள்? ஆனா பெண்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, தேவைப்படுகிற இடத்துல ஆற்றலை மிக சரியாக பயன்படுத்துவதில் சிக்கனமாக இருப்பவர்கள் இந்த விஷயத்துல பெண்கள் ஆண்களை விட கூட இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், ஒரு ஆண் ஊதாரியாக இருந்தால் ஒரு பெண் நினைத்தால் திருத்தி விடலாம் அவங்கள. நம்ம எத்தனையோ படங்கள்ல பார்த்துருக்கோம், பெண்ணால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இப்போ 3 விஷயங்கள் பார்த்துருக்கோம். 1, பணம் பொருள் விஷயத்துல ஆண்கள் சிறந்தவர்கள். 2வது, ஆற்றல் விஷயத்துல பெண்கள் சிறந்தவர்கள். ஆனா ஆற்றலை தேவைப்படும் பொழுது சரியாக செலவழிப்பதில் சிறந்தவர்கள் யாருன்னா இங்கேயும் பெண்கள் ஆண்களை விட. 3ஐயும் சேர்த்து பார்க்கும் பொழுது சிக்கனத்தின் செம்மல்கள் பெண்களே பெண்களே. என்ற தீர்ப்பை வழங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாழ்த்த வளமுடன்.